இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்க முடியாது. தேவ சமூகத்திலே வாஞ்சியோடு நேரங்களில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் இந்த பின்பகுதியாகிய இதைத்தான் இந்த நாளின் செய்தியின் காரணமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் எப்படின்னா அழகாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுங்கள். பாருங்கள், இந்த வசனத்தை கொண்டு தான் பலருக்கும் குழப்பம் இருக்குது. அப்போ ரட்சிப்பை பெறுவதற்கு நாம் கிரியை செய்யணுமா, பிரயாசம் எடுக்கணுமா? ரட்சிப்பு இலவசன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அது கிருபையினால் வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, பிறகு இங்கே பிரயாசப்படுங்கள்னு போட்டிருக்கேன். இப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் பலருக்குள்ள இருக்கிறது. பாருங்கள், ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதும் ரட்சிப்பு தான், ஒருத்தர் நோயிலிருந்து சுகத்தை பெறுவதும் ரட்சிப்பு தான், ஒருத்தர் கடன் பாரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பேரும் ரட்சிப்பு தான், ஒருத்தர் குழியிலிருந்து தூக்கப்படுறதுக்கு பேரும் ரட்சிப்பு தான். இந்த ரட்சிப்பு அப்படின்னா சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் விடுதலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விடுதலை ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து ஒரு மனிதனை கர்த்தர் விடுவிப்பதற்கு பேர் தான் ரட்சிப்பு. அங்கே பாவத்திலிருந்து ஒவ்வொரு மனிதர்களை விடுவிக்கும் போதும் அங்கே ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னா, நாம் இங்கே உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி ரட்சிக்கப்பட்டோம். இன்னொரு முடிவான ஒரு ரட்சிப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பாவ உலகத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று பரலோகத்துக்கு போய் சேர்ற ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதுக்கு பேரும் ரட்சிப்பு தான். அதாவது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய மிக முடிவான நோக்கம், எதிர்பார்ப்பு என்னென்னா, பரலோகம் போய் சேர வேண்டும். அந்த பரலோகத்துக்கு போய் சேருகிற அந்த காரியத்தையும் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து தருகிற இந்த ரட்சிப்பை பெற்றவர்களும் எல்லாரும் பரலோகத்துக்கு போக தகுதியுடையவர்களாக வாழ்ந்து முடிச்சிட்டாங்களான்னு பார்த்தா அப்படி எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. சில வேளைகளிலே பின்மாற்றத்துக்குள்ளே போனதை சரித்திரங்களை வாசித்திருக்கிறோம். ஆண்டவரை மறுதலித்த சரித்திரத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படியான ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகம் சென்று சேர்ந்தார்னா அதுக்கு பேர் தான் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படி பரலோகம் போய் சேர்கிற காரியம் அவ்வளோ லேசாக நடக்கிறதில்ல. அதற்கு சில பிரயாசங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. இதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். நான் பாருங்கள், இப்போ பாவத்திலிருந்து ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசித்து விடுதலை பெறுகிற பாருங்கள், அந்த விடுதலையை இப்படியாக நம்ம ஒப்பிடலாம். ஒரு மலையிலேருந்து ஒரு கல்லை, ஒரு பெரிய பாறையை உடைச்சி எடுக்கிறது மாதிரி. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதை ஆண்டவர் நமக்காக செஞ்சுருக்கிறார். அந்த பாறை என்ன செஞ்சுறாங்க, உடைச்சி எடுத்துடுறாங்க. இதுதான் பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது போல். இன்னும் சொல்லப்போனால் அது மிக வேகமாக நடந்துருது, ரொம்ப குயிக்காக நடந்துருது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பாறையை, அந்த ஒரு பெரிய துண்டு கல்லை ஒரு சிற்பிட்ட கொடுத்து அவர் அதை ஒரு சிலையாக, ஒரு சிற்பமாக செதுக்கிறார்னு வைங்களேன். அதுக்கு பேர் தான் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அந்த பாறையை பிடிச்சி உடைச்சி எடுக்கிறதுங்கிறது லேசாக நடந்துடும், சீக்கிரமாக நடந்தக்கூடிய காரியங்கள். ஆனால் ஒரு சிற்பமாக அதை வடிவமைக்கிறதுங்கிறது லேசான காரியம் அல்ல, அது சீக்கிரமாக நடக்கக்கூடிய காரியமும் இல்லை. சிற்பி என்ன செய்கிறார் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஒரு சின்ன உளியை வச்சுக்கிடுவார், ஒரு சுத்தியில் வச்சுக்கிடுவார், இப்படியே தட்டிக்கிட்டே இருப்பார். எவ்வளவோ நேரத்துக்கு என்ன செய்வார், தட்டிக்கிட்டே இருப்பார். அப்படி மிகுந்த பிரயாசம் எடுத்து அந்த ஒரு கல்லை சிற்பமாக அவர் உருமாற்றுகிறார். இதுதான் நம்மளை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு மணவாட்டியாக தேவன் நம்மை உருவாக்குகிறார். ஏன்னா உலகத்தில் இருந்த பாவத்திலிருந்து நம்மளை கர்த்தர் விடுவித்தார், ரட்சித்தார், மன்னித்தார், நம்மளை பரிசுத்தமாக்கினார். அடுத்து என்ன செய்கிறார்னா, இந்த சிற்பியாகிய ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார். ஒரு பூரணமுள்ள மணவாட்டியாக, கரைதிரை ஒன்றும் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மணவாட்டியாக நம்மளை உருவாக்குகிற அந்த பணி இருக்கு பாருங்கள். அதைத்தான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அந்த காரியம் நடப்பது லேசான காரியம் அல்ல, அது மிக வேகமாக நடந்தக்கூடிய காரியம் அல்ல. இந்த மாதிரி மனவாட்டியாக ஒருத்தர் உருவாயிட்டா அதுக்கு முழுக்க அதுக்கு அந்த கிரெடிட், யார் அதை செய்திருக்கிறார் என்ற சாதனை யாருக்குன்னா அந்த சிற்பிக்கு தான் அதிகமாக போய் சேரும். ஆனால் அதுக்காக
என்ன சொல்கிறது, இந்த நம்முடைய மனிதனுக்கும் அதில் பங்கு உண்டு. இங்கே தான் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பிரயாசப்படுங்கள். அதற்கான சில முயற்சிகளை பிரயாசங்கள் நம்ம எடுக்க வேண்டியிருக்கிறது. எப்படி எப்படி பிரயாசம் எடுக்க வேண்டியிருக்கு? ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நோயாளி இருக்கிறத வைத்துக்கொள்ளுங்களேன். அவர் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டியிருக்கு, அதாவது ரட்சிப்பை பெற வேண்டியிருக்கிறது. இந்த ரட்சிப்பை பெறுவதற்காக அவர் என்ன செய்கிறாரு? டாக்டர்கிட்ட போகிறாரு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. டாக்டர்களும் தங்களுடைய அனுபவத்தை கொண்டு தங்களுடைய ஞானத்தை வச்சு இந்த நோய்க்கு என்னெல்லாம் மருந்து கொடுக்கலாம், எப்படிலாம் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் கவனித்திருப்பீங்க, அநேகமான நோய்கள் ஒரே நாளில் சுகமாகாது. கிட்டத்தட்ட அது ஒரே நாளில் சுகமாகுதுன்னா வெறும் சாதாரணமான சின்ன சின்ன நோய்கள் வேணால் ஒரே நாளில் குணமாகலாம். மற்றபடி கொஞ்சம் பெரிய நோய்களாக இருக்கிற எல்லாமே அதுக்காக பல நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு காய்ச்சல் போனால் கூட 3 நாள் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பெரிய வியாதினா சிலருக்கு 7 நாள், சிலருக்கு 21 நாள், சிலருக்கு 1 மாதம், சிலருக்கு 3 மாதம், சிலருக்கு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக டேப்லெட் போடணும். காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி இது, சாப்பாட்டுக்கு பின்னாடி இது. அது மட்டும் இல்லை, சில ஒழுங்கு கட்டுப்பாடுகளை சொல்லிடுறாங்க. நீங்கள் இன்னென்ன பொருளை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, எண்ணெயை சேர்க்கக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடக்கூடாது, உப்பு சேர்க்கக்கூடாது, பல்வேறு கடமைகளை நடைமுறைகளை டாக்டர்கள் சொல்லிடுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க இந்த மனிதன் இவர் ரட்சிப்பை பெறுவதற்கு பிரயாசப்படுகிறார். எப்படி பிரயாசப்படுகிறார்? டாக்டர் தான் எல்லாம் செஞ்சார், அவர் தான் ஞானத்தோட திறமையோட எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தார், மாத்திரை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். ஆனால் அது சக்ஸஸ் ஆகிறது இந்த பேஷண்ட்டுடைய கையில் தான் இருக்குது. அந்த டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால இவர் ரட்சிப்பை பெறுவது இவருடைய முயற்சியிலே அடங்கி இருக்கிறது. இன்றைக்கி கூட சிலர் முயற்சியே தேவையில்லை, ஆண்டவர் விசுவாசத்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு, உண்மைதான், பாவம் மன்னிக்கப்பட்டது, பரிசுத்தம் ஆகிட்டோம், நீதியை பெற்றுவிட்டோம். ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது அந்த மனவாட்டியாக உருவாக்கப்படுவதற்கு இன்னும் பல ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டிய அவசியம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ அந்த பேஷண்ட் எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர் என்ன செய்கிறார்? டாக்டர் சொன்னபடியே கரெக்டாக நேரத்துக்கு நேரம் என்ன செய்யணும்? மாத்திரை போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், ஒரு விசுவாசி தான், அவர் திடீர்னு மரணத்துக்கு எதுவாக பாதிக்கப்பட்டு விட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ நான் விசாரித்தேன், எதனால் இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தார், திடீர்னு ஏன் இப்படி ஒரு மரணத்துக்கு ஏதுவான அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டாரே? அப்போ அந்த குடும்பத்தினர் சொன்ன காரியம் என்னென்னா, அவருடைய சரீரத்தில் இருந்த ஒரு பலவீனத்துக்காக டாக்டர் ஒரு டேப்லெட்டை என்ன செய்யணும், நீங்கள் ரெகுலராக சாப்பிடணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் பக்குவமாக இருக்கணும், என்னென்ன பொருட்களெல்லாம் விளக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார். ஆனால் இந்த சகோதரரோ அதை என்ன செய்யலை, கடைபிடிக்கவே இல்லை. முடிவு என்னாச்சு? சீக்கிரமாக மரணம் வந்துருச்சு. அப்போ அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட வேண்டியது அவசியம். என்னென்னலாம் பிரயாசப்படணும், எப்படியெல்லாம் பிரயாசப்படணும் பாருங்கள். நம்ம மனவாட்டியாக உருவாகி தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு எப்படியெல்லாம் பிரயாசப்படணும், ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் சொல்ல போகிறேன். கவனிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் அந்த பரலோகத்தை பாக்கியத்தை சுதந்திரிக்க தகுதியுடையவர்களாய் ஆயத்தப்பட உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அதாவது ஒரு மனதுக்காக பிரயாசப்படுங்க, அல்லது ஒரு மனதை காத்து கொண்டு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. பரலோகத்துக்கு போக வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் இந்த பூலோகத்தில் நாம் ஒரு மனதை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு மனது, இன்றைக்கி ஒரு மனது அதை காத்துக்கொள்வது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்குது. ஆமாம், இந்த ஒரு மனதை நம்ம குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் மற்ற எல்லா நண்பர்கள் மத்தியிலும் காத்துக்கொள்வது கடினம். ஏன்னா ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் அந்த 2 பேரும் ஒரு மனப்படுறது கூட கடினமாக தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், எங்கோ 2 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வருகிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் பலரால் என்ன செய்ய முடியல, கூட முடியலை. காரணம், இந்த பிசாசு, பிரிவினையில் உண்டாக்குற பிசாசு ஆதிகாலம் முதலே இதே வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். அந்த பிசாசின் கிரியைகளை ஜெயிச்சா மட்டும்தான் நாம் ஒரு மனதை என்ன செய்ய முடியும், காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்காக பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக நம்ம முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. ஆமாம், 2 வீட்டில் பாருங்கள், 2 பிள்ளைகள் இருந்தால் அந்த 2 பிள்ளைங்க ஒரு விளையாட்டு ஜாமான், ஒரு டாய்ஸை வச்சு சேர்ந்து விளையாட முடியல. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டாய்ஸ் வேண்டியிருக்கு.
முந்தின காலங்களில் கூட நான் சிறு பிள்ளையாக இருக்கிற அந்த காலத்தில் கூட இந்த பிள்ளைகள் கூட்டாக சேர்ந்து விளையாடுகிற விளையாட்டுகள் தான் அதிகமாக விளையாடுவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் தனித்தனியாக விளையாடுற விளையாடுகள் தான் அதிகமாக விளையாடுறாங்க. செல்ஃபோன் கேமு தனித்தனியாக விளையாடுறது, அப்புறம் இன்னும் கம்ப்யூட்டர் கேம்ஸு அதுவும் தனித்தனியாக விளையாடுறது. அந்த கூட்டாய் சேர்ந்து விளையாடுகிற விளையாட்டை இன்றைக்கு வெகுவாக குறைஞ்சி போச்சு. காரணம், ஒரு மனதை காத்துக்கொள்ள முடியலை. எப்போ ஒரு மனது வரும்? ஒருவரை ஒருவர் தாங்கி. பைபிளில் போட்டிருக்கு, கொலோசியர் 3:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மனது வரும், எப்படி அந்த ஒரு மனதை நம்ம காத்துக்கொள்ள முடியும்னா அதுக்கு சில பிரயாசங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம எடுக்க வேண்டியிருக்கிறது. ஒருவரை ஒருவர் தாங்கி. கொலோசியர் 3:13 ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஹalleluya ஹalleluya. முந்தைய நாட்களில் இந்த கொக்கோன்னு ஒரு கேம் விளையாடுவோம். ஆமாம், அது மாதிரி கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு எல்லா கேம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா மட்டும்தான் அங்கே வெற்றி பெற முடியும். ஒருத்தரை ஒருத்தர் தாங்கினால் மட்டும்தான் அங்கே ஜெயம் எடுக்க முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு 11 பேர் கொண்ட ஒரு சின்ன டீமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அதில் பாதிக்கப்பட்டால், ஒருத்தருக்கு ஒரு காயம் பட்டுருச்சு, ஏதோ ஒரு விளையாட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா அந்த முழு டீமும் வெளியே போய் தான் ஆகணும். ஏன்னா 10 பேர் வச்சு விளையாட அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ அந்த டீமில் இருக்க எல்லாருக்கும் மற்றவர்களை குறித்ததான ஒரு அக்கறையும் கரிசனையும், மற்றவர்களை கவனிக்க வேண்டும், அவர்களை தாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் காணப்படுகிறது. ஃபுட்பால் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் நிற்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற நபர் சரியாக விளையாண்டாதான் அந்த பால் அடுத்த ஆளுக்கு வந்து சேரும். இப்படியே ஒவ்வொருவரும் சரியாக விளையாண்டாதான் அந்த பால் கோல் போஸ்ட் போய் ரீச் ஆகும். அப்படியானா எல்லாருமே இசைந்து இணைந்து அங்கே செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம பரலோகத்துக்கு போகிறது ஏதோ நம்ம தனியாக போகிறதா இருந்தாலும் நம்ம ஒவ்வொருவரும் மற்றவர்களோடு இணைந்து தான் போக முடியும். ஆமாம், மற்றவருடைய உதவி தேவை. மற்றவரோடு நம்ம இசைந்து வாழ வேண்டியது அவசியம். மற்றவரோடு நம்முடைய ஒரு மனதை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதான் உலகத்தாரே பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. பாருங்கள், எறும்பை குறித்து தானே ஒரு அந்த டாக்குமெண்ட்ரி நான் பார்த்தேன். அதில் இப்படியா சொல்கிறாங்க, எறும்பு வந்து தன்னை விட 10 மடங்கு அதிக வெயிட்டை தூக்கிட்டு போமா. அது எப்படிங்க தூக்க முடியும்? எப்படி தூக்க முடியும்னா ஒருமனப்பட்டு தூக்கும். அதுவும் ஒரு எறும்பு தனியாக தூக்கிட்டு போகாது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 10 எறும்பு ஒன்றா சேர்ந்துடும். சேர்ந்த உடனே இந்த 10 எறும்புடைய கெப்பாசிட்டி எதுவோ அதை விட 10 மடங்கு அதிகமாக அதிக வெயிட்டை அதால் தூக்க முடியும். அப்படிப்பட்ட உணவுப் பொருள் எங்கே கிடைச்சாலும் அதை கொண்டு வந்து தன்னுடைய இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். இப்படியாக பொருட்களை சேமித்து பாதுகாக்கிறது. ஒருமனப்படும் போது அங்கே ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரென்த் மல்டிப்ளை ஆகுது. அதனால தான் ஆண்டவர் கூட சொன்னார், உங்கள் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவான். அது எப்படி துரத்த முடியும்? 2 பேர் 2000 தானே துரத்தணும், எப்படி 10,000 ஆச்சு? அங்கே 2 பேர் ஒருமனப்பட்டவொடனே அங்கே ஸ்ட்ரென்த்து மல்டிப்ளை ஆகுது. ஒருவன் 1000னா இன்னொருத்தன் 1000, 1000 இன்ட்டு 1000ஆக அது பெருக்கமடைகிறது. 10 மடங்காக அது பெருக்கமடைகிறது. இப்படியாக ஒரு மனதை காத்துக்கொள்ளுவோம். ஹalleluya ஹalleluya. இந்த ஒரு மனது தான் தேவன் விரும்புகிற காரியம். இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் கூட, நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்வதற்கும் கூட ஒரு மனதை காத்துக்கொள்ள வேண்டியது, பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தனியாக தனி மனிதனாக எதையும் சாதித்து விட முடியாது, பரலோகத்துக்கும் போயிட முடியாது. ஏன்னா அங்கே பரலோகத்துலேயும் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரோடும் சேர்ந்து தான் நம்மளும் இருக்க போகிறோம். அப்படியான இந்த பூலோகத்திலேயே அதை பயிற்சி செய்யும் விதமாக, அதை முயற்சி செய்யும் விதமாக ஒரு மனதை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. செய்ய வேண்டிய முதல் காரியம் ஒரு மனதை காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்க. 2வது கீழ்ப்படிந்து அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. பாருங்கள், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த சிற்பி ஒரு சிற்பத்தை செய்கிறார், அதற்கு அந்த கல் ஒத்துழைக்கிறது. ஒருவேளை கல் உயிரற்ற பொருளாக இருக்கிறதுனால அமைதியாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அந்த உருவாக்கப்பட முடியும். நம்ம மனவாட்டியாக உருவாக்கப்படணும்னா அந்த உருவாக்கப்படுதலுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரம்பத்தில் வாசித்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் கீழ்ப்படியுங்கள். ஹalleluya. இங்கே கீழ்ப்படிந்து பிரயாசப்படுங்க அப்படின்னு இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். கீழ்ப்படியும் போது எப்படி அதில் ஹைலைட் பண்ணுற ஒரு காரியத்தை என்ன சொல்கிறாருன்னா, நான் சமீபமாக இருக்கும் பொழுது
மாத்திரமல்ல, அதாவது இந்த பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற சபையாருக்கு இந்த பவுல் அப்போஸ்தலன் ஊழியக்காரராக போதகராக இருந்தார். ஆரம்பத்தில் ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவர் இருந்தார். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, பயங்கரமான கிரியைகள் எல்லாம் அங்கே நடந்துச்சு. இப்போ இவர் அங்கே ஊழியக்காரராக இருக்கும்போது அநேகர், நான் நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு சபை தானே அப்படிங்கிறப்ப, ஒரு ஞாயிறு ஆராதனை எல்லோரும் ரொம்ப சீக்கிரமாக வந்திருப்பாங்க, ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருப்பாங்க. ஒரு ஞாயிறு ஆராதனை கூட தவற விட்டுருக்க மாட்டாங்க. எல்லா உபவாச ஜெபம், எல்லா கூட்டங்கள், காத்திருப்பு ஜெபம், ரொம்ப தீவிரமாய் கர்த்தரை தேடுகிற காரியத்தில் ஊழியக்காரன் கற்றுக் கொடுத்த விதத்திலே கீழ்ப்படிந்தார்கள், வழிநடந்தார்கள். 2 பேருக்கு அங்கே சமாதான குறைச்சல் வந்தால் ஊழியர்கிட்ட வந்த உடனே ஊழியர் இப்படி செய்யுங்கன்னு ஆலோசனை சொன்னால் சரின்னு அதுக்கு எல்லாரும் கேட்டாங்க, கீழ்ப்படிந்தார்கள். என்ன ஆனால் இப்போ அவர் தூரமாக இருக்கிறார். தூரமாக இருக்கும்போது இவங்க ஆலயத்துக்கு வந்தாங்களான்னு அவருக்கு தெரியாது. இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் அப்போ கிடையாது. இவங்க கர்த்தருக்குள்ளே நினச்சிருக்காங்களா அல்லது பின்மாற்றத்தில் போயிட்டாங்களா, நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா கீழ்ப்படியலையா, எதுவும் அவருக்கு உடனடியாக தெரிய வாய்ப்பில்லை. அப்போ அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நான் இருக்கும்போது நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா கீழ்ப்படிஞ்சீங்க, நல்லா ஒத்துழைச்சிங்க, ஆண்டவரை தேடுனீங்க, அதெல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் இப்போ நீங்கள் செய்யாமல் போயிட்டீங்கன்னா, நான் தூரமாக இருக்கும்போது இப்போ நீங்கள் செய்யாமல் போயிட்டீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் போல் இருக்குது. அதுதான் கொலோசியர் 3:22 சொல்கிறாரு, பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. இப்போ தான் ஒரு முதலாளி இருக்காருன்னு வைங்களேன், அவர்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரர்கள் பலரில் சிலர் என்ன செய்வாங்கன்னா, இது மாதிரி பார்வைக்கு ஊழியம் செய்கிறது. எப்படி, அந்த முதலாளி இருக்கும்போது ரொம்ப வேகமாக வேலை செய்வாங்க, ரொம்ப உற்சாகமாக வேலை செய்வாங்க, அவர்கிட்ட சொல்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வாங்க. ஆனால் அதே முதலாளி வெளியே போயிடட்டும் அல்லது எங்கேயாவது வீட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ சென்றுட்டாருன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையை செய்யாமல் இவங்க பொழுதை போக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவங்க இதை ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படி சொல்லலாம்னா, அவர் இப்படியா சொல்லார், நீங்கள் இந்த மாதிரி பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், பார்வையினால் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தால் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சூழ்நிலையை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்க. ஆவிக்குரிய பிரகாரமாக சூழ்நிலையை சார்ந்தவர்களாக இருக்கீங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில்? சூழ்நிலையெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கர்த்தரை தேடுவோம், அல்லது கர்த்தரை கீழ்ப்படிவோம், அல்லது கர்த்தரை கொடுப்போம், அல்லது பாவத்தை விட்டு விலகி ஜீவிப்போம். சூழ்நிலை சரியில்லைன்னா சூழ்நிலை காரணம் சொல்லிக்கிட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு தாங்கள் இஷ்டப்படி வாழ்கிறவர்களாக இருக்கிறாங்க. அது சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இராதீங்க, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறவர்களாக என்ன செய்யுங்க, இருங்க. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது மட்டுமல்ல, நான் பார்க்காத இந்த நேரத்திலும் எப்பொழுதும் கீழ்ப்படிவர்களாக இருங்க. காரணம், தேவாதி தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் பார்க்காத போது நாம் கீழ்ப்படிதலோடு பயபக்தியோடு பரிசுத்தமாய் நடக்கிறது தான் சரியான கீழ்ப்படிதல். அதுதான் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக பிரயாசப்படுகிற கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்மளை எல்லா நேரமும் எல்லாரும் கவனிப்பதில்லை, வாட்ச் பண்ணுறதில்லை. பிள்ளைகளானால் அந்த பிள்ளைகளையும் கூட பெற்றோரால் எல்லா நேரமும் அவர்களை கவனித்து கொண்டே இருக்க முடிகிறதில்லை. அப்படியானா அவரவருக்குள்ள உள்ளத்தின் உணர்வும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாக கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் நடப்பார்கள். அப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலன் அப்படி தான் என்ன செய்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறார். பிலிப்பியர் 2:8 இங்கே இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் போல இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொருடைய கீழ்ப்படிதலும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நம்ம செய்யும்போது அந்த பரலோக பாக்கியத்தின் ரட்சிப்பை சுதந்திரிக்க நாம் தகுதியுடையவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்பட என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள். இந்த பிலிப்பியர் 2:12 இந்த வார்த்தை இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயம். பாருங்கள், நம்முடைய ஆண்டவரை அப்பா என்று அழைக்கிறோம். உண்மைதான், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்களோ எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் சரியான காரியம் தான், நல்ல காரியம்தான். ஆனால் அந்த தகப்பனாகிய ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உணர்வு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், கரண்ட்டில் வேலை செய்கிறவங்களை கவனித்து பாருங்கள். எலக்ட்ரிஷியன் அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்கிறவங்க போஸ்டெல்லாம் ஏறி வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். கரண்ட்டில் தொடர்ந்து அவர்கள் வேலை செய்து பல அனுபவங்கள் ஆன உடனே
அவங்களுக்கு அந்த கரண்ட்டை குறித்தான பயம் சில வேளைகளில் குறைந்து விடுகிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த ட்ரைனிங்லே அவங்க கொடுக்குற ரூல் என்னென்னா, அந்த க்ளவுஸ் மாட்டாமல் கரண்ட்டில் என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. அவங்க ரப்பர் க்ளவுஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, தடியாக இருக்கும். அதை கையில் மாட்டிட்டாங்கன்னா எவ்வளவு ஹை வோல்டேஜ் கரண்டை தொட்டாலும் அது அவங்கள ஒன்றும் செய்யாது. அப்படி க்ளவுஸ் மாட்டி தான் வேலை செய்யணும். இப்படியாக பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க தொடர்ந்து அதில் பல வேலைகளை செய்து அனுபவமான உடனே என்ன ஆயிரும்னா, அதை குறித்தான பயம் குறைந்து விடும். அந்த கரண்ட்டை எப்படி நம்ம ஞானமாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற அறிவும் அனுபவமும் வந்துடும் பாருங்க. அந்த அனுபவம் தான் பல வேளையில் அவங்களுக்கு தீமையாகவே முடிந்து விடுகிறது. இப்படி கரண்ட்டை குறித்து பயம் குறைந்த உடனே தான் சில பேர், அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேயே வேலை செய்கிற சில பேர் கரண்ட்டில் அடிபட்டு சாகிறத நம்ம பார்க்குறோம், செய்திகளில் வாசிக்கிறோம். ஏன்? அவர்கள் அந்த எலக்ட்ரிசிட்டியை பற்றி அத்தனை அறிவு இருந்தாலும் அவர்கள் அதற்கு பயப்படாமல் போனார்கள். அதை குறித்து தானே ஒரு பயம் இருக்குமானா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அவங்க அந்த வேலைகளை செஞ்சுருப்பாங்க. அதை குறித்து தானே பயம் குறைந்த உடனே தங்கள் அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல, அவங்க சொல்கிற ஒழுங்கு கட்டுப்பாடுகளை பின்பற்றுறதில்ல. கொஞ்சம் பரவாயில்ல, நமக்கு தெரியாததா அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட அதெல்லாம் நான் சரியாக செஞ்சுருவேன், நான் கவனமாக செஞ்சுருவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த பாதுகாப்பு முறைமைகளை கடைபிடிக்காமல் அவர் நடப்பாங்க. எதிர்பாராத வேளையில் தீமைகள் நடந்துவிடும். அதுதான் ஆண்டவர் கூட சொல்கிறாரு, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். அல்லேலூயா. எப்படி சேவிக்கணும்? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். காரணம், இந்த ஆண்டவர் பயங்கரமான ஆண்டவர். ஆமாம், அக்கினியாக இருக்கிற ஆண்டவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், மிக பயங்கரமான தேவன். அவர் அப்பான்னு கூப்பிடுறோம், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளோட கூட பேச விரும்புகிறார், நம்மளோட கூட நேரம் செலவிட விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கை நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார். எல்லாம் நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனமும் மரியாதையும் பயத்தையும் உடையவர்களாக நாம் காணப்படவில்லை என்றால் அதை மிகுந்த தீமையாக மாறிவிடும். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், நாதாப் அபியூ என்ற ஆசாரிய 2 பிள்ளைகள், அவர்களுக்கு இந்த பயம் குறைஞ்சி போச்சு. இந்த தேவாதி தேவனை குறித்தான பயம் என்ன செஞ்சிருச்சு? குறைஞ்சி போச்சு. காரணம், இப்போ நம்ம இருக்கிற மாதிரி இல்லைங்க. இவங்கெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தையே நேரடியாக கேட்டவங்க. ஏன்னா மேக ஸ்தம்பத்தில் ஆண்டவர் இறங்கி வந்து ஆசரிப்பு கூடாரத்து மேலே அப்படியே அசைவாடினார். அந்த மேக ஸ்தம்பத்திலிருந்து கர்த்தர் பேசினார். இந்த கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்டாங்க மோசே, ஆரோன், அவனுடைய பிள்ளைகளாகிய இவர்கள் எல்லாரும் கேட்டாங்க. இப்படி தேவனோடு அதிகமாக நெருங்கி பழகின உடனே, நேரம் செலவிட்ட உடனே இந்த தேவனை குறித்து தான் பயம் அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு. அதனுடைய விளைவா அந்நிய அக்கினியை அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்தாங்க பாருங்க. கர்த்தர் கோபப்பட்டு அவர்களை அடித்தார். அந்த நிமிடமே அந்த இடத்திலேயே அவர்கள் மரித்து போனார்கள். அப்போ இந்த ஆண்டவரை குறித்தான பயம், நடுக்கம் நமக்கு எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், பலமுறை ஆண்டவர் அவருக்கு மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுத்தார். அதில் ஒரு முறை தான் ஸ்தேவானை கல்லறிந்து கொண்டிருந்த நேரம். அந்த ஸ்தேவான் பிரசங்கிக்கிறார், ஒரு நீண்ட பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் அதை வாசிக்கிறோம். ஆதி காலத்திலேருந்து சரித்திரத்திலேருந்து எடுத்து எல்லாத்தையும் பேசுகிறார். அந்த சரித்திரத்திலையும் அந்த பிரசங்கத்திலையும் கேட்டுக்கொண்டிருந்த இந்த பவுல் உணர்வடையலை, மனம் திரும்பலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் தான் செய்கிற தீமையான வழிகளிலே மிக வேகமாய் போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தான் பார்க்குறோம், கர்த்தர் இந்த பவுலின் வாழ்க்கையில் குறுக்கிட்டார், சந்தித்தார். ஒரு தேவனுடைய சந்திப்பு, ஒரு அடி வருது பாருங்க. அவர் தமஸ்கு பட்டணத்து போய் கொண்டிருக்கும் போது பயங்கரமான வெளிச்சம் பிரகாசித்தது, குதிரையிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். அந்த நிமிடமே மனம் திரும்பினார். ஆமாம், புதிய ஏற்பாட்டில் இது ஒரு ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் அடித்தாருன்னா அத்தோட காலி பண்ணிடுறார் ஆண்டவர், அத்தோட அவங்க கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சில வேளைகளில் அடி கொடுத்தாலும் மனம் திரும்புவதற்கு ஏதுவான அடியை கொடுக்குறார். அப்படி அடி வாங்கி தான் மனம் திரும்பணும்னு அவசியம் இல்லைங்க. இப்பொழுதும் எப்பொழுதும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் காணப்படுவோம். அப்படியானால் அந்த இளைப்பாறுதலாகிய பரலோகத்தை நாம் சுதந்தரித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, கவனிங்க, அந்த பரலோகத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். வாக்குத்தத்தம் வந்துருச்சு, உண்மைதான்.
நீங்கள் என்னைக்கு இயேசுவின் பிள்ளையாக அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு உங்களுக்கு பரலோகத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிட்டார். ஆனால் அதை அடையாமல் போக பின்வாங்கி போகிறோன்னா நீங்கள் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். ஆமாம், எபிரேயரில் அந்த பரலோக பாக்கியத்தை இழந்து போகாதபடிக்கு அதை காத்துக்கொள்ள எச்சரிக்கையாக இருப்போம். அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை பின்பற்றுவோம். இந்த உணர்வு, இந்த பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை, நம்ம ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். நான் சொன்னேன் ஆரம்பத்தில், கரண்ட்டில் பழகின உடனே அவங்களுக்கு அந்த பயம் குறைஞ்சி போச்சு. பைபிளில் தாவீதை குறித்து வாசிக்கிறோம். இவர் சிறுவனாக இருக்கும்போது நல்ல சுத்த மனசாட்சி உடைய மனிதனாக அவர் காணப்படுற வாலிபனாக இருக்கிற காலங்களில் அங்கே வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதை கொல்லும்படியாக சவுல் விரட்டி கொண்டு வருகிறார். அந்த சவுலை கொல்லுவதற்கான வாய்ப்பு தாவீதுக்கு கிடைக்குது. அப்போ நீண்ட காலமாக தனக்கு தொந்தரவு கொடுக்குற, தன்னை விரட்டி கொண்டு வருகிற, தன்னை கொல்ல நினைக்கிற சவுலை கொல்வதற்கு தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் தாவீது சொல்கிறாரு, நான் அப்படி செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை அறுத்தாராம். ஒரு அடையாளமாவது இருக்கட்டும், அவர் உங்களை கொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சின்னு சொல்கிறதுக்கு ஒரு அடையாளமாவது இருக்கட்டும்னு அவருடைய ட்ரெஸ்ஸினுடைய அந்த கீழே நீளமாக அங்கி மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க, அந்த ஓரத்தை அறுத்தாராம். அதுக்கு கூட அவருடைய இருதயம் லப்பு டப்புன்னு அடிக்குது. ஏதோ தவறு பண்ணி விட்டது போல் அவருடைய இருதயம் மிக வேகமாக துடிக்கிறது. காரணம், அந்த அளவு சென்சிட்டிவ் ஹார்ட், உணர்வுள்ள இருதயம். ஆனால் பின்னாட்களில் பார்க்குறோம், அநியாயமாக ஒரு மனுஷனை கொலை செய்கிறார். அப்பொழுதும் கூட அவர் உணர்வு என்ன செய்யலை, அவர் உள்ள அடிக்கலை, உணர்வு வேலை செய்யலை. என்ன காரணம்? தேவனோடு சேர்ந்து வாழ பழகின உடனே ஆண்டவரை குறித்ததான பயம் என்ன செய்திருச்சு, குறைஞ்சி போயிடுச்சு. அந்த உணர்வு இல்லாமல், பயம் இல்லாமல் தாவீது செய்த அந்த காரியத்துக்காக அதிக விலை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதிக விலை. அதெல்லாம் நீங்கள் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா ஐயோ, ரொம்ப கண்ணீரை வரவழைக்கிற காரியமாக இருக்குது. தாவீது வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணுமா? எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், எவ்வளவு ஆண்டவரை துதித்த ஒரு தேவ மனிதன், இல்லது எவ்வளோ பெரிய ராஜா, அவருக்கு இப்படியெல்லாம் நடக்கணுமா அப்படின்னா ஏன் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவர் செய்த ஒரு காரியத்தை நிமித்தமாக, அவர் செய்த ஒரு பாவத்தை நிமித்தமாக. ஆமாம், அங்கே உரியாங்கிற ஒரு மனிதனை அநியாயமாக கொண்டான். இந்த தாவீது கொண்டார். அவர் குடும்பத்தில் அவர் பிள்ளைகள் 2 பேர் செத்தாங்க. அப்சலோம் செத்தான், அம்னோன் செத்தான். இவர் ஒரு பத்சேபா பாவம் செய்தா, அவர் குடும்பத்தில் அவருடைய மகளும் இதே பாவத்துக்கு, தீமைக்கு உள்ளானாள். அது மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தில் மறுமனை ஆட்டிகளும் இதே காரியத்துக்கு உள்ளானார்கள். எத்தனை கொடுமை, எத்தனை வேதனை. தேவனுக்கு பயப்படாமல் வாழ்கிறது ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப தீமையை கொண்டு வரும். ஏன்னா அது கரண்ட் மாதிரி. இந்த ஆண்டவர் அவ்வளவு பயங்கரமானவர். ஆமாம், நீங்கள் கவனம் இல்லாமல் தொட்டாலும், அறியாமையில் தொட்டாலும் அது ஷாக் அடிக்கத்தான் செய்யும், ஆளை கொல்லத்தான் செய்யும். அதனால் அந்த உணர்வோடு, பயத்தோடு, பயபக்தியோடு நம்ம காணப்படுவோம். ஆமேன். அப்படிப்பட்ட உணர்வோடு கூட ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படுவோம்னா நிச்சயமாகவே பரலோகமாகி பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதுதான் தெளிவாக வசனம் எபிரேயர் 4:1 சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாக்குத்தத்தத்தை, இளைப்பாறுதலாகிய வாக்குத்தத்தத்தை அடையாமல் போகிறவர்களாக இங்கே இருந்து விட வேண்டாம். மிகுந்த பயத்தோடு அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் அதை பார்க்க போகிறோம். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னா இந்த உலகத்தில் வெளிச்சத்தை பிரகாசியுங்கள். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை பிரகாசிங்கள். பிலிப்பியர் 2:14 வாசித்து பாருங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பிலிப்பிய விசுவாசிகளை குறித்து பவுல் அப்போஸ்தலன் இப்படியா சொல்கிறாரு. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அடுத்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே. ஜனங்கள் பாவிகளாய், கோணலும் மாறுபாடும் உள்ளவர்களாய் தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் மத்தியிலே நீங்கள் வெளிச்சத்தை என்ன செய்யுங்க? பிரகாசிங்க. பிரகாசிங்க, வெளிச்சத்தை பிரகாசிங்க. அப்படின்னா தேவனுக்கு மகிமையான சாட்சியை வெளிப்படுத்துங்க.
இந்த உலகம் முழுவதும் இருளில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் ஜனங்களை அனைவரும் எப்படி இருளில் ஒரு மனிதன் தடுமாறி நடப்பாரோ அதுபோல் நடந்து கொண்டிருக்கிறாங்க. சரியான வழி என்னங்கிறது தெரியலை, முன்னேற்றமான பாதை என்னங்கிறது தெரியலை, பரலோகத்துக்கு போக நான் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை ஜனங்களுக்கு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஜனத்துக்கு என்ன செய்யுங்க, வெளிச்சத்தை பிரகாசிங்க. நீங்கள் இந்த ஜனத்துக்கு முன்மாதிரியாக காணப்படுங்க. நீங்கள் இந்த ஜனத்துக்கு பரலோக வழியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. அந்த பரலோக பாக்கியத்தின் ஸ்லாக்கியத்தை அவர்களுக்கு அறிவியுங்க, வெளிச்சத்தை பிரகாசிங்க. இப்படியாக இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிறார் மத்தேயு 5:16 மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. வெளிச்சம் பிரகாசிக்க கடவுதுன்னா என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்? நாம் நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக, அறியாமையினாலே உலகத்தில் வேதனையை நோக்கி, பாவத்தை நோக்கி, தீமையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் நாம் அதை அடக்கி வைக்க வேண்டாம். இப்படியாக வசனத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார், ஒருவரும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டான். விளக்கை யாராவது கொளுத்திட்டு அதை மூடி வைப்பாங்களா? மூடி வச்சா விளக்கும் அணைஞ்சு போகும், மற்றவர்களுக்கும் வெளிச்சம் கிடைக்காம போயிடும். ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, நீங்கள் இந்த வெளிச்சத்தை மறைக்க நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க வெளிச்சமாக அணைந்து போகும். அதுதான் நீங்கள் பெற்ற ரட்சிப்பு, நீங்கள் பெற்ற ஆவியின் வெளிப்பாடு, தேவனை குறித்ததான காரியம். அதை நீங்கள் பிரகாசிங்க. அப்படின்னா மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, இந்த ஆண்டவரை குறித்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மை செய்தார், எப்படி உங்களை ரட்சித்தார், எப்படி உங்களை காப்பாற்றினார், எப்படி உங்களை வழிநடத்தினார் என்ற சாட்சியை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. இன்றைக்கி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஜனங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்களுக்கு வழி இல்லை, என்ன செய்வது என்பது தெரியவில்லை, அவர்களுக்கு உதவி இல்லை, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, பலருக்கு வேலை இல்லை, வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இனி வரும் நாட்கள் எப்படி இருக்குமோ, பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் பிரகாசிப்போம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வெளிச்சத்திலே களி கூறுவார்கள். யோவான் ஸ்நானனை குறித்து பைபிளில் இப்படியா இயேசு கிறிஸ்து சொல்லி வச்சிருக்கிறார். யோவான் 5:35 அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாக இருந்தீர்கள். அந்த யோவான் ஸ்நானன் என்ன செய்தார்? மனம் திரும்புகள்னு பிரசங்கம் பண்ணார். ஹல்லேலூயா. மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட ஜனங்களுக்கு உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்க என்று பிரசங்கம் பண்ணினார். இந்த நாளிலே நம்மளும் கூட எவ்வளோ பேருக்கு இந்த நாட்களிலே கர்த்தரை குறித்து அறிவிக்க முடியுமோ, மனம் திரும்புதலை சொல்ல முடியுமோ? ஆமென். நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க, தேவனை பின்பற்றுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாழ வைப்பார், பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று அறிவிக்க முடியுமோ? அறிவிப்போம். இப்படியாக வெளிச்சத்தை பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. பைபிளில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களை குறித்து வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இவர்கள் நிச்சயமாகவே வெளிச்சத்தை பிரகாசித்தார்கள். எப்படி? அந்த நாட்களில் இருந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 அடி உயரமான ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, எல்லாரும் இந்த சிலைக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 வாலிபர்கள் அவங்க விழலை, பணியலை, வணங்கலை. இந்த செய்தி ராஜாவுக்கு போனவுடனே அவர் சொல்கிறாரு, உங்களுக்காக நான் மீண்டும் ஒரு வாய்ப்பு தரேன். ஒருவேளை நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் கேட்க மறந்துருக்கலாம், கேட்காம போயிருந்துருக்கலாம், உங்கள் காதுகளுக்கு அது எட்டாமல் இருந்திருக்கலாம். அதனால் மீண்டும் ஒரு சான்ஸ் தரேன். திரும்பவும் எக்காலம் நாதஸ்வரம் எல்லாம் வாசிப்பாங்க. அப்பொழுது இந்த சிலைக்கு முன்பாக நீங்கள் விழுந்து பணிந்து வணங்க வேண்டும். வணங்காவிட்டால் உங்களை அக்கினியில் தூக்கி போடுவேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ராஜாவே, நாங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவா தேவனை மட்டும்தான் ஆராதிப்போம், நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். ஹல்லேலூயா. காரணம், நாங்கள் உண்மை தெய்வத்தை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள ஆண்டவர் ஆராதிக்கிறோம், வேறு யாருக்கும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், எங்கள் ஆராதனை வேறு யாருக்கும் செலுத்த மாட்டோம் சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபமாயிடுச்சு. அவங்கள தூக்கி அக்கினியில் போட சொன்னார். ஆனால் அந்த அக்கினியில் தேவன் அவங்களை அற்புதமாய் காப்பாற்றினார், தப்புவித்தார், அவங்கள அதிசயமாய் வெளியே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராஜா சொன்னார், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர் இந்த தேவனை பற்றி என்ன செஞ்சார்? அறிந்து கொண்டார். இந்த தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அற்புதர், எவ்வளவு வல்லமை மிக்கவர் அப்படிங்கிறத
அந்த ராஜா அறிந்து கொண்டார், இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். இந்த தேவனை தான் தன் தேசத்தில் எல்லாரும் ஆராதிக்கணும், வணங்கணும், பணிந்து கொள்ளணும்னு கட்டளையும் போட்டார். எவ்வளோ மகிமையான ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்கிற செயல் இந்த வாலிபர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு உருவானது. இன்றைக்கும் கூட நாம் வேலை செய்கிற ஸ்தலங்கள், நாம் வீடு இருக்கிற பகுதிகள், அநேக இடங்களில் நம்முடைய நல்ல கிரியைகள், நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய், மற்றவர்களுக்கு சாட்சியாய், மகிமையாய் காணப்பட நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தை பிரகாசியுள்ளாக காணப்படுவோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அடுத்த குறிப்பாக 5வதாக பார்க்க போகிறோம். இது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறதில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். கிறிஸ்துவின் மனவாட்டியாக ஆயத்தப்படுகிற அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுற நம்ம ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியமாக முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க. முறுமுறுப்பு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அது நமக்கு திருஷ்டாந்தமாக, அடையாளமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கை பயணத்தை போய் கொண்டிருக்கும் போது அவ்வப்போது சில முறுமுறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. முறுமுறுப்புனா என்ன? புலம்புறது. அது நடக்கலை, இது நடக்கலை, அப்படி நடக்கலை, இப்படி நடக்கலை, நம்ம எதிர்பார்ப்புகளெல்லாம் நடக்கலை என்று சொல்லி புலம்புகிறது. தேவன் எத்தனையோ நன்மை செய்திருந்தாலும் அதை நினைக்கிறதும் இல்லை, அதுக்காக சந்தோஷப்படுறதும் இல்லை, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதும் இல்லை. மாறாக கர்த்தர் என்ன கொடுத்தார் அப்படின்னு புலம்புறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 9, 10, 11 வசனங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கு, அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், அதுபோல் நம்ம செய்யாமல் இருப்போமாக. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். என்ன முறுமுறுத்தாங்க? என்னாமோ 21ஆம் அதிகாரத்தில் என்ன முறுமுறுத்தாங்க அப்படிங்கிறத வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன முறுமுறுத்தாங்கன்னா, இவர்கள் எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டு செங்கடலை கடந்து பல தூரங்கள் பயணம் வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இவங்களை வழிநடத்தி கொண்டு போனனால ஆண்டவர் எப்படி எங்கெல்லாம் போக சொல்கிறாரோ அங்கெல்லாம் மோசை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தார். அப்படி போகும்போது திரும்பவுமாக அதே செங்கடலுக்கு வந்துட்டாங்க. செங்கடலில் இன்னொரு பகுதிக்கு வந்துட்டாங்க. என்னாமோ 21ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படியாக ஆண்டவர் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ண வச்சார். திரும்பியும் செங்கடல் வந்ததை பார்த்த உடனே ஜனங்கள்லாம் மனமடி உடைந்தார்கள். மனமடி உடைந்தவங்க என்ன செஞ்சாங்க? தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது அப்படின்னாங்க. தேவன் வானத்திலிருந்து கொடுத்த மன்னாவாகிய இந்த விலையேற பெற்ற அப்பம் அவங்களுக்கு எப்படி இருக்கான்? அற்பமான உணவாக இருக்குதான். இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க, அது அற்புதமான உணவு, தேவன் தந்த ஆசீர்வாதமான பரலோக மன்னா. அவ்வளோ பெரிய மேன்மையை பெற்றவங்க அதை குறித்து சந்தோஷப்படலை. பாருங்கள், அந்த வனாந்திரத்திலும் தேவன் இவர்களுக்கு நாள் தவறாமல், நேரம் தவறாமல் சரியாக உணவு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு குடிக்க அருமையான தண்ணீரை கொடுத்தார். அத்தனை லட்சம் ஜனத்துக்கு தண்ணிக்கு எங்கே போக முடியும்? சாப்பாட்டுக்கு என்ன செய்ய முடியும்? தேவன் ஒவ்வொரு நேரமும் அற்புதமாய் அதிசயமாய் சந்தித்து அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் அதை நினச்சி ஆண்டவரே நன்றி என்று அவர்கள் சொல்ல அவர்களுக்கு மனசு வரலை. மாறாக இல்லாத ஒரு காரியத்தை நினைத்து முறுமுறுத்தார்கள். அதை குறித்து தேவன் சந்தோஷப்படவில்லை. இந்த நாளில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிறதா? நம்முடைய முயற்சிக்கு பலன் இல்லாதது போல காணப்படுகிறதா? நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காதது போல ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி இருந்தோமானா இன்றைக்கு சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதிரி காரியங்களை நினைத்து முறுமுறுக்க வேண்டாம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிளில் நமக்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மனுஷருக்கு நேரிடுற சோதனையே அல்லாமல் வேற ஒன்றும் பெருசாக நமக்கு என்ன செய்ய வந்துடல. வேறொரு பெரிய சோதனை நமக்கு என்ன செய்யலை, வரவில்லை. அதனால் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தான் ரொம்ப பாடுகளின் வழியாக போய்கொண்டிருக்கிறேன் அப்படி யாரும் நினைக்க வேண்டியதில்லை. நாமளே குறைவாக நினைத்து கொள்ள வேண்டியதில்லை. மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் தான் கஷ்டப்பட்டேன் அப்படி நினைக்க வேண்டியதில்லை. அல்லது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, என்னை கைவிட்டார் என்று புலம்ப வேண்டியதில்லை. கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் காணும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரே.
இந்த நாளிலே உணவை கத்தர் கொடுத்துருக்கிறாரா, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல தண்ணியை குடிக்க கத்தர் கொடுத்துருக்காரா, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தங்குவதற்கு ஒரு வீடை கத்தர் கொடுத்துருக்கிறாரா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன நன்மையான காரியங்கள் இருக்கிறதோ இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் என்ன செய்யுங்க. இந்த முறுமுறுப்பு வரும்போது சிலர் அதோடு சேர்ந்த தர்க்கிப்புனா வாக்குவாதங்கள், அந்த மாதிரி காரியங்களுக்கும் சிலர் இடம் கொடுக்குறாங்க. முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்குற ஆட்கள் தான் இந்த தர்க்கிப்புக்கு என்ன செய்கிறாங்க, இடம் கொடுங்க. தர்க்கிப்புனா என்ன? தர்க்கம் பண்ணுறது, வாதம் பண்ணுறது. அதாவது ஒரு காரியத்தை ஒழுங்கு அல்லது சில கட்டுப்பாடுகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சா அதுக்கு கீழ்ப்படுகிறதில்ல. அதையும் அப்படி செய்யணும், இதையும் இப்படி செய்யணும், இதையும் அப்படி செய்யக்கூடாது, இப்படி கேள்வி கேட்டுகிட்டே உட்காந்துருப்பாங்க. சிலர் பாருங்கள், எந்த ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடுகளுக்கும் உடன்பட மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. என்ன காரியத்தை சொன்னாலும் அதை எதிர்த்து பேசிக்கிட்டு, அதை மறுத்து பேசிக்கிட்டு, அதுக்கு கீழ்ப்படியாமல் விரோதமாக பேசிக்கிட்டு இப்படி இருக்கிறவே சில பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை மனந்திரும்படியாக எச்சரிக்கிறார். அவர்களை மனந்திரும்படியாக எச்சரிக்கிறார். தேவன் வச்சிருக்கிற ஒழுங்கு நியமங்களை கேட்டு கீழ்ப்படிந்து நம்ம ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும். அப்படி நடக்குவது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஒழுங்கு நியமத்தை கர்த்தர் வச்சிருந்தார். அது என்னவென்றால், லேவி கோத்திரம் அவர்கள் தான் ஆசாரியர்கள். என்றைக்கும் அவர்கள் தான் ஆசாரியர்கள். அதிலும் ஆரோனுடைய குடும்பத்தை தான் பிரதான ஆசாரியனாக இருக்க முடியாது கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். முதல்ல ஆரோன் இருந்தார், அவருக்கப்புறம் அவருடைய மகன் இருந்தார், அவருக்கப்புறம் அவருடைய மகன், அவருடைய சந்ததிகள் தொடர்ச்சியாக பிரதான ஆசாரியர்களாக இருந்தார்கள். இங்கே மோசே தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இது தேவனே ஏற்படுத்தின காரியம், தேவனே ஏற்படுத்தின நியமம். அங்கே தாத்தான், அபிராம், கோராகு அப்படிங்கிற ஒரு 3 பேர் என்ன செய்கிறாங்க, எழும்புறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் ஏற்படுத்தின அந்த நியமத்துக்கு எதிர்த்து பேசுகிறார்கள். தேவன் ஏற்படுத்தின தீர்க்கதரிசி மோசே, தேவன் ஏற்படுத்தின பிரதான ஆசாரியன் ஆரோன், தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் லேவி கோத்திரம். இவங்களும் லேவி கோத்திரம் தான். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, அது ஏன் என்றைக்கும் ஆரோன்னா ஆசாரியனாக இருக்கணுமா, பிரதான ஆசாரியனாக இருக்கணுமா? ஏன் நாங்கள் ஒரு வருஷம் பிரதான ஆசாரியன் இருக்கக்கூடாதா? ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தராக இருக்க முடியா? ஒரு ரொட்டேஷனில் வைக்கலாம்ல? இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. இந்த கோராகு சொல்லுகிறா, மோசே, ஆரோன், நீங்கள் உங்களை நீங்களே ரொம்ப உயர்த்திக்கிறீங்க. கர்த்தர் எல்லார்ட்டையும் தான் பேசுகிறாரு, கர்த்தர் எங்களோடையும் தான் இருக்கிறாரு. இல்லை என்னென்னா, அவங்களுடைய அந்த டிசீவிங் ஸ்பீச்சுக்கு ஜனங்கள் எல்லாரும் இழுபட்டு போனார்கள். அத்தனை ஜனத்தையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கூட வைத்தார்கள் இந்த கோராகு, தாத்தான், அபிராம் அப்படிங்கிற இந்த 3 பேர். நாம் 16:3 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி சபையார் அத்தனை பேரையும் வர வச்சுட்டான். இன்றைக்கும் இதே காரியங்கள் சில வேளைகளில் சபைகளில் நடக்கிறத பார்க்கும்போது மன வேதனையாக இருக்குது. அந்த ஒழுங்கு நியமத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஒரு சின்ன ஒழுங்கு நியமத்தை சொல்கிறேன் பாருங்களேன். நம்முடைய சர்ச்சில் கல்ற தோட்டம் இருக்குது. கல்ற தோட்டத்தில் யாருக்கு இடம் உண்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒழுங்கு நியமம். என்ன நியமம்? விசுவாசியாக இருக்கணும், ஞானசானம் எடுத்துருக்கணும், ரெகுலராக ஆலயத்துக்கு வரணும். இல்லையா? எனக்கோ ஒரு நாள் ஞானசானம் எடுத்துகிட்டு ஆலயத்துக்கே வராமல் இருக்கிற ஆளுக்கு கல்ற தோட்டத்தில் இடம் கொடுக்கலாமா? அப்போ அவர் கர்த்தருடைய பிள்ளையா வாழவே இல்லையே. சிலர் சர்ச்சுக்கு அப்பப்போ வந்துட்டு போயிருந்துருப்பாங்க, கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு ஞானசானமே எடுத்துருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் சரியான விசுவாசியாக இல்லை. ஆனால் இவர் கல்ற தோட்டத்தில் இடம் கொடுக்கணும்னு குடும்பத்தினர் என்ன செய்வாங்க, நிர்பந்திப்பாங்க. இல்லை அப்படி நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த குடும்பத்தினர் கோச்சிக்கிடுவாங்க. அது என்ன, நாங்களாம் விசுவாசியாக இருக்கிறோம்ல, நீங்கள் விசுவாசி தான், ஆனால் மரித்து போன மனுஷன் விசுவாசியாக இருக்கலையே. இப்போ பாருங்கள், அதனாலே வருத்தப்பட்டுக்கிறாங்க. இது ஒரு ஒழுங்கு நியமம். சபையிலும் சில ஒழுங்கு நியமங்களை வச்சு தான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படி செய்யும்போது தான் அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த முடியும். சும்மா எல்லாரோடைய இஷ்டத்துக்காகவும் விருப்பப்படுற எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம முன்னேற்றமான பாதையில் போக முடியாது, தேவனுடைய வழியை பின்பற்ற முடியாது. இந்த நாளிலே நம்ம வாக்குவாதங்கள், எல்லா முறுமுறுப்புகள், இவைகளை நம்மை விட்டு விலக்கி விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் என்னென்ன தலைமையை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரோ, அது பெற்றோரோ, முதலாளியோ, போதகரோ, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிங்க. அவர் சொல்லுகிற இந்த ஒழுங்கு காரியங்களை கற்றுக்கொண்டு கடைபிடித்து ஆண்டோட நாமத்தை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நிறைவாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அதில் என்ன பிரயாசம்? கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தை செய்து
பிரயாசப்படுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே இப்படியா சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன், உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். ஊழியம் செய்கிற பவுல் ஊழியத்திலே பல்வேறு போராட்டங்களை, பல்வேறு பிரச்சனைகளை, இன்னல்களை சந்திக்கிறார். ஆனால் அது எதுனாலையும் அவர் மனம் சோர்ந்து போய் ஊழியம் வேண்டாம் அல்லது ஊழியம் போதும் அப்படி அவர் நினைக்கல. தன்னுடைய கடைசி வரை, தன்னுடைய ஜீவன் உள்ளவரை, அவர் மூச்சு இருக்கிறவரை தேவனுக்காக தீவிரமாய் ஊழியங்களை செய்தார், பிரயாசப்பட்டார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஊழியத்தை நிறைவேற்றினார். பாருங்கள், இன்றைக்கு நம்ம மறிக்க போகிறோன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்வோம்? நம்ம மிக முக்கியமான காரியத்தை நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்வோம்? பேசுவோம். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு கடைசி வேளையில் தன்னுடைய சீஷர்களை சொன்ன ஒரு காரியம் தான் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 14, 15, 16 வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்கிறாரு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவிலிருந்து உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். அதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்க. இப்படியாக ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்துங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லிக்க, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி. அப்படின்னா ஊழியம் கொள்ளுதல்னா மற்றவர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறது, ஊழியம் செய்கிறதுனா நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறது, நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பது, நாம் மற்றவர்களை ஊக்கப்படுத்துவது. இந்த நாளில் நம்ம ஒவ்வொரு வரைக்கும் தேவனை நாமத்தை மயப்படுத்த முடியாத கிரியைகளை செய்யும்படியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராகிய மகாபெரிய தெய்வம். அவர் ஒரு பாத்திரத்தின் தண்ணியை எடுத்துக்கிட்டு சீஷருடைய கால்களை கழுவினாராம். அந்த சீஷர்லாம் யார்? எல்லாம் ரொம்ப சாதாரணமானவர்கள், எல்லாம் மீனவர்கள், ஆயக்காரர், பாவிகள். இப்படியாக வாழ்ந்து கொண்ட அந்த சமுதாயத்திலும் ரொம்ப சாதாரண நிலையில் இருந்த அவர்களுக்கு பணிவிடை செய்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எதற்காகனா நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டிவிட்டு செல்லும்படியாக. இந்த நாளில் நாம் என்னென்ன விதத்தில் மற்றவர்களுக்கு நன்மையான விதத்திலே ஊழியங்களை செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டியது அவசியம். ஆமாம், ஒரு நபருக்கு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கலாம், டிராக்ட் கொடுக்கலாம், சுவிசேஷம் சொல்லலாம், ஒரு கேர்சல் நடத்தலாம், அல்லது கேர்சலில் வர ஒரு 10 பேருக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கலாம். ஆமே, மற்றவர்களுக்காக அவருடைய காரியங்களை விசாரித்தவர்களுக்காக ஜெபிக்கலாம், ஆலயத்தில் உதவிகளை செய்யலாம். ஏதாகிலும் ஒரு வகையில் நம் பிரயோஜனமான காரியங்களை, ஊழியத்தின் சம்பந்தமான காரியங்களை நம்ம ஒருவர் நிறைவேற்ற வேண்டியது அவசியம். அப்படி செய்யும்போது கர்த்தர் அதில் சந்தோஷப்படுகிறார். ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் நம்மளை ரட்சித்தோடைய நோக்கம் நம்ம ஒருத்தரை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் அவருடைய நோக்கம் அல்ல. நம் மூலமாக ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். சமீப நாட்களில் ஒரு சாட்சி ஒன்றை கேள்விப்பட்டேன். மிகுந்த சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருந்தது. என்னவென்றால், ரவி சகரியாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊழியக்காரன் கடந்த வாரத்தில் கர்த்தருக்குள் மரித்தார். அவர் தன்னுடைய சாட்சி இப்படியாக சொல்லுகிறார். அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர், சென்னையில் பிறந்தவர் தான், தமிழ்நாட்டுக்காரர் தான். ஆனால் படித்ததெல்லாம் டெல்லியில் படித்து அப்புறம் காலேஜெல்லாம் அமெரிக்க தேசத்தில் படிக்க முடியாது சென்ற அவர் அங்கேயே தங்கி ஊழியங்களை செய்தார். உலகமெங்கும் பயங்கரமான பெரிய ஊழியங்களை செய்து நிறைவேற்றி முடித்தார். அவர் சொல்லுகிறார், தன்னுடைய 17வது வயதில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் கிறிஸ்துவையே அறியாதவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். 17வது வயதில் அவருக்கு நான் ஏன் வாழணும், ஒரு பர்பஸும் இல்லை, ஒரு நோக்கமும் இல்லை, பெரிய மனக்குழப்பம். அதனால தற்கொலைக்கு முயற்சி பண்ணாராம். அதில் அவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவருக்கான ட்ரீட்மெண்ட்கள் டாக்டர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுதும் அவருக்கு பெரிய கேள்வி, மனக்குழப்பம். நான் ஏன் வாழ்கிறேன், நான் ஏன் வாழணும், நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், நான் எதுக்காக அந்த உலகத்தில் இருக்கிறேன், பல 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 கேள்விகள், பல குழப்பங்கள். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் அது வரைக்கும் ஒரு நாள் அவர் பைபிளை வாசித்ததே இல்லை. இப்படியாக அவர் பெட்டில் படுத்திருக்கும்போது இப்படியா கேட்குறாரு, ஆண்டவரே என்னோட பேசுங்க, எனக்கு வழி காட்டுங்க, நான் என்ன செய்யணும், எதுக்காக நான் வாழணும். இப்படியே அவர் குழப்பத்தில் அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் ஒருவர் அவரை சந்திக்க வந்தார். சந்திக்க அவர் அனுமதிக்கலை. அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறான் அப்படி எல்லாம் சொன்னாங்களாம். உடனே அவர் சொன்னாராம், இந்த வாலிபனுக்கு மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டோட மிக முக்கிய தேவையாகிய காரியத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஆகவே நான் அவன்கிட்ட கொடுக்கணும், அவன்கிட்ட பேசணும்னு சொன்னாராம். சரின்னு அனுமதிச்சாங்க. வந்து அவர் ஒரு வேதாகமத்தை அவருடைய கையில் கொடுத்தாராம், பைபிள் அவருடைய கரத்தில் கொடுத்துட்டு, வாலிபனே இதை நீ வாசி, உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்,
உன் லைஃப் பர்பஸ் என்னங்கிறத நீ தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி பைபிளை கொடுத்துட்டு போனாராம். அவர் சொல்லுகிறார், அன்னைக்கு பைபிளை வாசிக்க ஆரம்பித்தார். வாசித்தார் வாசித்தார் வாசித்தார், திரும்ப 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 வாசித்தார். ஆண்டவரை அறிந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார், விசுவாசித்தார். அது மட்டுமல்ல, அடுத்து பைபிள் காலேஜ் போய் படித்தார். பெரிய தேவ மனிதனாக, ஊழியராக உருவாகி விட்டார். இப்பொழுது உலகமெங்கும் செல்கிறார். பல்வேறு பெரிய பெரிய கான்ஃபரன்ஸில், பெரிய பெரிய கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணுகிறார். இப்போ கொஞ்ச நாட்கள் முன்பதாக இவருக்கு பைபிள் கொடுத்த அந்த சகோதரோட ஒரு ஃபோனில் பேசினாராம். அவர் மறிக்கக்கூடிய தருவாயில் தன்னுடைய கடைசி நேரத்தில் இருக்கும்போது இவர் சொன்னாராம், நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாராம், இல்லை ரவி, நீ வரணும்னு அவசியம் இல்லை. நீ ஊழியங்களை, உனக்கு இருக்க ஊழியங்களை செய்து கொண்டே இரு. நான் எப்பொழுதெல்லாம் டிவியில் உன்னை பார்க்குறேனோ அல்லது யூடியூப்பில் உன்னை நான் பார்க்குறேனோ, நான் அப்படியே கண்ணீர் வடிக்கிறேன், சந்தோஷ கண்ணீர் வடிக்கிறேன். காரணம் என்னென்னா, நான் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான நோக்கம் நிறைவேறிடுச்சு. மை லைஃப் பர்பஸ், ஆமாம், முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில் உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரனை உருவாக்குவதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பாருங்கள், அவர் கொடுத்த ஒரே ஒரு பைபிள் ஒரு மரணத்துக்கு போய்கிட்டு இருந்த வாலிபனை மாற்றி அவரை ஊழியக்காரனாக உருவாக்கி எனக்கு உலகமெங்கும் பல தேசங்களிலும் ஊழியம் செய்யக்கூடிய மனிதனாக அவரை உயர்த்தி விட்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய சிறு சிறு காரியங்கள், சிறு சிறு ஊழியங்கள். ஆமாம், யாராவது ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு நல்லவர், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு சமாதானம் வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே அதுவே அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், எவ்வளோ பெரிய நன்மையை கொண்டு வரும் என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஒரு கைப்பிரதி கொடுத்தா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஒருத்தருக்கு இங்கேக்குள்ளே சர்ச் இருக்குது, வாங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்கள் தேவையில் கர்த்தர் அற்புதமாக சந்திப்பார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்பாருன்னு நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்கன்னா அதுவே மகா பெரிய ஆசீர்வாதம். இப்படியாக நம்மால் முடிந்த சின்ன சின்ன ஊழியங்களை செய்யும்போது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பரலோகமாகி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டியிருக்கு, ஆயத்தப்பட வேண்டியிருக்கு. மனவாட்டியாக உருவாக்கப்படுவதற்கு நாம் அதுக்காக முயற்சி செய்ய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்பு இலவசம்தான். அது பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை பெறுவது இலவசம்தான். அதை மிக எளிமையாக ஆண்டவர் தருகிறார். அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் தருகிறார். ஆனால் அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போவது அது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. அதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படணும், பிரயாசப்படணும், முயற்சிக்க வேண்டும். இப்படியாக பிரயாசப்படுவோம். இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்ம ஒரு நிரப்பி அற்புதமாய் வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த பகல் வேளைக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு ராஜா, தேவ ஜனங்கள் நம்முடைய வசனத்தை கேட்க முடியாது வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கிற இவர்களை ஆசீர்வதிங்க, நம்முடைய நன்மையாக நிரப்புங்க. இவருடைய வாழ்க்கை நமக்கு மகிமையாக சாட்சியாக காணப்பட கர்த்தர் நீ கிருபைகளை கொடுப்பிறான் ஜெபிக்கிறோம். இரக்கமும் நன்மையும் கிருபையும் நிறைவாய் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக, நன்மையும் கிருபையும் பெருகுவதாக, தொடர்வதாக. ஆண்டவரே, இந்த நாட்களில் எல்லாருக்கும் நல்ல வேலையும் வருமானத்தையும் கர்த்தர் நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. உங்களுடைய கிருபையினால் காத்து வழிநடத்துங்க. சீக்கிரமாக ஆலயம் ஆரம்பிக்கப்பட ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் கூடி வர கர்த்தர் நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க, நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.